இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். Refraction through a convex lens. Object is at infinity and focus. ஃபஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும் பொழுது இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டில் இமேஜ் கிடைக்கிறத பார்க்க போகிறோம். இல்லை வைஸ் வெர்சா. இப்போது இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னா அந்த ரே டயக்ராம் வந்து போடுறது கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஜியாமெட்ரிக்கல் மெத்தட் தான். ஒரு ஸ்கேலு உங்களுக்கு நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி வரீங்க, நான் இங்கே மார்க்கர் யூஸ் பண்ணி போட போகிறோம், அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கேஸ் பார்க்குறோம். ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி. அப்போது உங்கள் ஸ்கேலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க. இப்போ உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஈக்குவல் மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். நான் இப்போது கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக 0, 5, 10, 15 அண்ட் 20 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 2, 4, 6, 8 அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை 3, 6, 0, 3, 6, 9 இது மாதிரி எடுத்துக்கலாம். அது பேப்பர் சைஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, 10 சென்டிமீட்டர் இதான் வந்து ஆப்டிக் சென்டர். இதில் வந்து லென்ஸ் இப்படி ட்ரா பண்ணுறேன். இப்போ என்னென்னா கார்ட்டீசியன் கன்வென்ஷன் படி ரே விச் இஸ் parallel to the principal axis தாங்க உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ். அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனா தி லைன் விச் கனெக்ட்ஸ் ஆர் பாஸ் த்ரூ ஆப்டிக் சென்டர் O அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் த்ரூ தி லென்ஸ். அதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் பேர். தி லைன் விச் இஸ் பாஸ் த்ரூ தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக் சென்டர் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஆப்டிக் சென்டரையும் பிரின்சிபல் ஃபோக்கஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனே இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் தான். இதுக்கு பேரலாக வந்து ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுவோம் ஒரு கன்வென்ட்டுக்கு. ஒன்று வந்து parallel to the principal axis above the principal axis, another one வந்து below the principal axis which is parallel. both are parallel தான். இந்த principal axis parallel இருக்குது. யார் மார்க் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது, இன்ஃபினிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது. எப்படியும் இன்ஃபினிட்டியில் தான் அதுலேருந்து parallel rays வரும். ஓகேவா? அப்போது தி ரே விச் இஸ் parallel to the principal axis must pass through principal focus. அதான் கார்ட்டீசியன் கன்வென்ஷன் சைன் ரூல். அப்போ இதையும் இந்த லைன் வந்து ரே மஸ்ட் பாஸ் த்ரூ பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்படி போட்ட ஒரு லைன் தான், ஒரு ஏரோ மார்க் போட்டால் தான் ரே. இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் வந்து என்ன ஆகுது, இந்த லென்ஸில் எட்ஜ் போட்ட பிறகு ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த டிவியேஷன் வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு மீடியம் டிஃபர் ஆகுது. காரணம் வந்து கிளாஸு. ஓகேவா? லென்ஸு மேடம் ஆஃப் இதர் ஃப்ளிண்ட் ஆர் க்ரௌண்ட் கிளாஸ். இப்போது அது என்ன ஆகுதுன்னா, அது கிளாஸ் மீடியம். இங்கே பாருங்களேன், இங்கே அது இங்கே கிளாஸ், இங்கே ஏர், மீடியம் டிஃபர் ஆகுது. அது ரே வந்து பெண்ட் ஆகுது. சேம் மீடியத்தில் தான் உங்களுக்கு என்ன ரே வந்து ஸ்ட்ரைட் லைன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இங்கே போகுது. அதே மாதிரி தாங்க இங்கேயும், இதுவும் ரே விச் இஸ் parallel to the principal axis தானே. அப்போ அது மஸ்ட் கோ பாஸ் த்ரூ பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போ வேர் தி 2 rays intersect each other. இப்போ இது வழியாக போகிற ரே என்ன ஆகும் உங்களுக்கு அப்படி, சப்போஸ் இது வழியாக ரே போணுச்சு அப்படின்னாலும் டிவியேஷன். தி ரே விச் இஸ் பாஸ் த்ரூ தி ஆப்டிக் சென்டர், நோ டிவியேஷன் அட் ஆல். ஒன்லி வந்து என்ன ரெஃப்ராக்ஷன். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு குறையும் இருக்கும் லென்ஸு. எனக்கு கான்வெக்ஸ் லென்ஸு எட்ஜஸில் வந்து இதே கான்கேவ்னா சென்டரில் வந்து என்னென்னா தின்னாக இருக்கும், எட்ஜஸ் வந்து திக்காக இருக்கும். அப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து என்லார்ஜ்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு சைஸ் பிக் சைஸில் உள்ள ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இமேஜாக கிடைக்கும். அதாவது இங்கே பாயிண்ட் இமேஜோட என்னென்னா பாயிண்ட் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாயிண்ட் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, அட்டு ஃபோக்கஸ். இங்கே ஆப்ஜெக்ட் அட்டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த டயக்ராம் போட்டுட்டு இங்கே இருக்கிறத எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி
The ray which is parallel to the principal focus after refraction pass through the principal focus. So the rays which are coincide or intersect at the point principal focus தானே. So we can get the point image at the principal focus. அப்படி முடிச்சிடலாம். சரி, அடுத்த நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஃபோக்கஸில் ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ். இது அப்படியே ரிவர்ஸ் தான். சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஆரம் மார்க்கு திருப்பி விட்ட மாதிரிங்க. இந்த ஆரம் மார்க் அப்படி திருப்பி விட்டிங்கன்னா இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆரம் மார்க் அந்த அப்படியே ரிவர்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்பொழுதும் கார்ட்டீசியன் கன்வென்ஷன் படி லெஃப்ட் சைடில் வந்து ஆப்போசிட்டை வச்சு ரைட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதேமாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் எல்லா டிஸ்டன்ஸும் வந்து மெஷர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி லென்ஸ். சென்டர் ஆஃப் தி லென்ஸ்னு சொல்லலாம், ஆப்டிக் சென்டர் சொல்லலாம், அல்லது போல்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாமா? இப்போ அடுத்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன சொன்னேன், ஒரு லைன் ட்ரா பண்ண சொன்னேன். ஒரு லைன், ஒரு ஹரிசாண்டல் லைனு. இது எங்கே மார்க் பண்ணணும்? 0 மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் பண்ணி டிஸ்டன்ஸ் இப்போ 2 எடுத்திங்கன்னா 0, 2, 4, 6 அப்படி போகணும். டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் 0, 3, 6, 9 அப்படி போகணும். நான் எடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக 0, 5, 10, 15, 20. இப்போ இந்த 10ங்கிறது மிடில்லைங்க. இங்கே ஒரு 4 லென்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ரொடக்டர் வச்சு கூட இந்த மாதிரி இந்த பேரந்தீசிஸ் சைஸ் போட்டுக்கலாம். இது ஒரு பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஆன் எதிர் சைட் ஆஃப் தி லென்ஸ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் as well as 2f. இப்போ நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னோம். அப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து லைட் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ரேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது டுவர்ட்ஸ் தி லென்ஸ். அப்போ இந்த எட்ஜில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கார்ட்டீசியன் கன்வென்ஷன் சைன் படி rays coming from principal focus must go after refraction parallel to the principal axis. அது ரூல். இந்த ரூலோட அப்படியே ரிவர்ஸ் தான். அதாவது என்ன, ரேஸ் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி, அதாவது உங்களுக்கு வந்து தி ரேஸ் விச் ஆர் parallel to the principal axis after refraction must go through principal focus. அதே மாதிரி தி ரே which is coming from principal focus after refraction goes parallel to the principal axis. அப்போ பேரலல். இங்கே எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுதா? ஆகலை. அப்போ எங்கே? அட் இன்ஃபினிட்டி தான். ஸோ இமேஜ் அட்டு இன்ஃபினிட்டி. இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் அட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ். எஃப்னு போடுங்க, அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் எழுதுங்க, அவ்வளோதான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபோக்கல் லென்த்து ஓகே எஃப்க்கும் இந்த இங்கே எஃப் இங்கே எஃப் தான். ஆனால் கார்ட்டீசியன் கன்வென்ஷன் சைன் படி என்னென்னா ஆல் தி டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி லென்ஸ். அப்போ இந்த டைரக்ஷனில் அலாங் தி டைரக்ஷன் அப்படி வந்து பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் இந்த இன்சிடென்ட் வந்து என்னென்னா நெகட்டிவ். அப்போ இங்கே மைனஸ் எஃப், இங்கே ப்ளஸ் எஃப்ங்கிற மாதிரி கிடைக்கும். சரி, அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது? இங்கே இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. இங்கே இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். ஏன்னா ஓஎஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுங்கிறது இன்ஃபினிட்டி. அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்லுவோம், இமேஜ் டிஸ்டன்ஸ் வின்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த்து எஃப்னு சொல்லுவோம். ஸ்மால் எஃப் ஃபோக்கல் லென்த்துக்கு யூஸ் பண்ணணும், கேபிட்டல் எஃப் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு யூஸ் பண்ணணும்.